ஒரு ஊரில் ஜனாங்கிற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு ஆட்டு மந்தையும் வச்சுருந்தார். டெய்லியும் அந்த ஆடுகளை கொண்டு போய் மலை மேலே விட்டுட்டு திரும்பவும் அவர் விவசாய நிலத்துக்கு போயிட்டு விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிடுவார். ஒரு நரி எப்படா அந்த ஆடுங்க வருன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. சத்தம் கேட்குது, சீக்கிரமாக போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிப்போம், இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் நம்மக்கிட்ட மாட்டுவாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குட்டி ஆடு, என்னடா இது, டெய்லி ஒரே இடத்துக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, இன்னைக்கு நான் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பில்லெல்லாம் சாப்பிட போகிறேன். இந்த குட்டி ஆடு தனியாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அம்மா, திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு நரி. ஹே ஆட்டுக்குட்டி, நல்லா வந்து மாட்டிக்கிட்டியா? இன்னைக்கு நான் ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட போகிறேன். ஐயோ என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட போகணும். என்னது, அம்மா கிட்ட போறியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ என் வயிற்றுக்குள்ளே போக போகிற கண்ணு. அந்த புத்திசாலியான ஆடு இதிலிருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சிச்சு. அப்போ அதுக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி சரி நரி, எனக்கு கடைசியாக ஒரே ஒரு ஆசை, நல்லா டான்ஸ் ஆடணும், ப்ளீஸ் கடைசியாக ஒரு தடவை ஆடிக்கட்டுமா? டான்ஸ் தானே, கடைசியாக ஒரு தடவை ஆடு. இந்த ஆடும் நல்லா வேகமாக ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆடுது ஆடுது, மூச்சு வாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. என்ன நீ எனக்கு வேலை கொடுக்க மாட்ட போல, நீயே டான்ஸ் ஆடி ஆடி மூச்சு வாங்கி இறந்துட போற, பொறுமையாக ஆடு. ஐயோ என் தங்கத்தை காணுமே, அச்சோ எங்கே போச்சோ தெரியலையே, பின்னாடியே தானே வந்துச்சு. அச்சோ தங்கம், செல்லம் எங்கே இருக்க? செல்லமே எங்கடா போய் மாட்டிக்கிட்டேன்? குட்டி ஆட்டை காணும்னு தெரிஞ்ச உடனே அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தேடுறாங்க தேடுறாங்க, மலை ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே காணும். ஆட்டு கூட்டம் எல்லாம் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கூர்ந்து கவனித்த உடனே அந்த குட்டி ஆட்டோட மணி சத்தம் கேட்குது. எல்லாம் அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. நிறைய ஆட்டை சாப்பிட தயாராக இருக்குது. வேகமாக போயிட்டு அந்த நரியை தடுத்து நிறுத்திட்டாங்க. எல்லாரும் அந்த நரியை அட்டாக் பண்ணி ஓட 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 விரட்டிட்டாங்க. அந்த நரி ஓடி போயிடுச்சு. செல்லமே, இன்னைக்கு எப்படியோ நீ தப்பிச்சிட்ட, ஆனால் இனிமே நீ இப்படி அம்மாவை விட்டுட்டு தனியாக போகக்கூடாது. இன்னைக்கு பார்த்தியா என்ன நடந்ததுன்னு? அம்மா சாரி அம்மா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். இந்த ஆடு ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்ததுனால அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துருச்சு.